வெல்கம் டு ஜிடிவிஎஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே ரொம்ப சாஃப்டாக அண்ட் ஈஸியாக பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாமல் திக் மில்காக இருக்கணும். நான் இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொங்கி வரணும். பொங்கி வரப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு, நான் இன்றைக்கி லெமன் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஹாஃப் லெமன், பெரிய சைஸ் லெமனில் பாதி மட்டும் எடுத்து அந்த பாதி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுறேன். இந்த ஹாஃப் லிட்டர் மில்க்குக்கு பார்த்திங்கன்னா ஹாஃப் லெமன் போதுமானதாக இருக்கும். சின்ன லெமன்னா ஒரு லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிறப்போ பாலும் நல்லா திரிஞ்சு வரும். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி கரண்டி மட்டும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதில் ஒரு க்ளீனான கிளாத் போட்டுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க பன்னீரை ஊற்றி வடிகட்டிக்கலாம். அண்ட் இது இப்போ ஃபுல்லாக ஊற்றிட்டு இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் சூடு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா, இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஹார்டாக நம்ம பண்ணணும்னு இல்லை. நம்ம கை எந்த அளவுக்கு புழிய முடியுமோ அந்த அளவுக்கு இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை எடுத்துடலாம். இப்போது இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஷேப்பாக ஒரு ஸ்கொயர் ஷேப் அல்ல நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பிழிஞ்ச மாதிரியே அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். பீசஸ் போடுறதுக்கும் உங்களுக்கு பன்னீர் வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வெயிட்டாக ஒரு கல் வச்சிடலாம். உங்கள்கிட்ட பூண்டு இருக்கிற மாதிரி கல் இருந்தால் கூட வச்சுக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் கழித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு பன்னீர் ரெடியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் கழித்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். கிரேவி செய்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் பீசஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக வேணுமோ இல்லை சின்னதாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். அண்டு இப்போது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக காசு கொடுக்காம வீட்டிலே செஞ்சும் பாருங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.